வடிஞ்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஓவராக எல்லாம் தண்ணி பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லா வீடுங்களும் சேதமாகிடுச்சு, எல்லா வீடுங்களும் வேஸ்ட் ஆகி போயிருக்குங்க. எல்லாம் சாப்பாடு அதை ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஆயா அகர்த்தான்ற குப்பமான்றவங்க இறந்துட்டாங்க. எல்லாம் ஏகப்பட்ட அப்படியே சேதாரணமாகி மக்கள் எல்லாம் அங்கேயும் மண்டபத்தில் அங்கேயும் தண்ணி பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் நிலைமையில் இருக்குதுங்க. இன்னும் சாப்பாட்டு வழியில் எதுவுமே பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் இன்னும் தண்ணி வடியாமல் இருக்குது. ஏரியெல்லாம் அது இதுன்னு உடஞ்சி ஏகப்பட்ட வீடுங்கள் சாதாரணமாகி போயிடுது. எல்லாம் அயனம்பாளையம், மேட்டுப்பாளையம், முத்தால்பேட்டை, கொய்யாத்தோப்பு, அந்த காலனி, இந்த காலனி, பசுமை அயனம்பாளையம், இன்னும் முத்தால்பேட்டை எல்லாம் ஏகப்பட்ட இதாகிருக்குங்க ஐயா. துரோமாத்திர பஞ்சாயத்து ஃபுல்லாக எல்லாமே எல்லாம் இதாகி போச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து யாரும் வந்து பார்க்கல. நேற்று வந்தாங்க கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போயிட்டாங்க. அதுலேருந்து இப்போ எல்லாமே மக்கள்லாம் அதாவது இங்கே மண்டபத்தில் அங்கேயும் தங்கி பைபாஸ் தான் இதாக இருக்குது. ஏதோ மழை இல்லாமல் இருக்கிறதுல கொஞ்சம் தப்பிச்சிருக்குது. மழை வந்ததுன்னா அதோட ரொம்ப அதிகமாக இதாக இருக்குது. எல்லாம் பைபாஸ் தான் இருக்குது. எங்கேயும் ஒன்றதுக்கு இடம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லாம் இதாக இருக்குது. ஃபஸ்ட்டில் குடி தண்ணி கொடுத்தாவே அதே போதும். குடி தண்ணி இல்லாமல் ரொம்ப மக்களுக்கு அது அவஸ்தைப்பட்டு. சார் என் பேர் ஜெயராம் சார், அயனம்பாளையம். தண்ணி உள்ள பூந்துடுச்சு, உள்ளெல்லாம் பூந்துடுச்சு. இதோட தண்ணி எங்களுக்கு அதோட கிளம்பி நைட்டு வந்துட்டோம். நாங்கள் மண்டபத்துக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் எங்களுக்கு கிடையாது. பட்டினியாக தான் இருக்கிறோம். தண்ணி இல்லை, குடி தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. பிள்ளைங்க எல்லாம் பட்டினியாக தாங்க இருக்குது. குழந்தைங்க எல்லாமே பட்டினியாக தாங்க இருக்குது. கட்டுறதுக்கும் துணி இல்லை. அப்படி அப்படியே அவங்க துணியோட ஈர துணியோட நிற்கிறோம். குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடும் இல்லை. எங்களுக்கு எல்லாமும் பட்டினியாக தான் இருக்கிறாங்க. யாரும் உங்களுக்கு அதிகாரி வந்து பார்க்கலையா? யாரும் ஒன்னும் பார்க்கல. தலைவர் தான் வந்து அங்கங்க மண்டபத்துக்குள்ள கதை திறக்க சொல்லி பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. யாரும் ஒன்னும் அதிகாரி எல்லாம் ஒன்னும் யாரும் வரலாம். போன் பண்ணி சொல்லிதான் அதிகாரி அப்புறம் தான் சொல்லுவாங்க, வருவாங்க. இதுக்கு மட்டும் நான் தெரியல. திராமத்திர பஞ்சாயத்து எங்க எல்லா ஊர் பழைய காலனி, புது காலனி எல்லாமும் முடிவிடுச்சு. முத்தால்பேட்டை எல்லாம் செவரெல்லாம் இடிச்சு போயிடுச்சுங்க. கூரை வீடெல்லாம் அடிச்சும் போயிடுச்சுங்க ஃபுல்லா. கூரை. என் பேர் இந்திரா. உக்கார இடம் கிடையாது, படுக்க இடம் கிடையாது. ராத்திருந்து பட்டினி பசிமா கிடக்குறாங்க. ஆடெல்லாம் செத்து போச்சு. எந்த வருவாயும் கிடையாது, கட்ட துணி கிடையாது. அவ்வளோ இதாக்கிற நாங்க குடி கூட தண்ணி கிடையாதுங்க. நாங்க ராத்திரிருந்து 6 மணிலிருந்து இருங்க. ராத்திரி 6 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டுங்க. நாங்க ஒரு ஆடு கூட கிடையாது. 9 ஆடு இறந்துச்சுங்க. ஒரு வருவாயும் இல்லாத, குடிக்க தண்ணி கூட இல்லாத கடைக்கு பசி போயிட்டுமா. கட்ட துணி கூட இல்லை. ஈரத்தாட வந்து பார்த்துக்கணுங்க. நாங்க மரியா.